அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எனக்கு பிடிச்ச வீடியோ, நம்ம பிளஸ்ஸிங் பரிசுன்னு ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்னென்னா, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்தியாவிலேருந்து ஏதாவது பொருட்கள் வேணும்னா அதை நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்ம கடையில் போய் தான் பர்ச்சேஸ் பண்ணி பொருள் வாங்குவோம். இந்த வாட்டி என்னென்னா, அக்கா ஒருத்தவங்க ஃப்ளிப்கார்ட்டில் அதுக்கப்புறமா சில ஆப் மூலமாக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்காக மட்டும் நாங்கள் இந்த இது எடுத்து இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறத கலெக்ட் பண்ணி வாங்கி அப்புறமா நம்ம கொரியர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். இதில் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பொருளாக இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டேமேஜ் எல்லாம் இருக்குதான்னு அதுவும் நம்ம செக் பண்ணிடலாம். என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த வீடியோ நமக்கும் வேணும். இதில் 3 ட்ரெஸ்ஸாங்க, 3 ட்ரெஸ் இருக்குது. 3 போட சொன்னாங்க. இது டபுள் எக்ஸலா? சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸு, ரொம்ப நல்லா இருக்குங்க. கிளாத்து நல்லா இருக்குல்ல? ஓகே, இது ஒரு ட்ரெஸ். அழகாக மடித்து வச்சிட போகிறோம். பார்க்கணும்ல, டேமேஜ் இருக்கான்னு வேறு பார்க்கணும். எவ்வளோ விலை இருக்குது? ஆமாம், ஃப்ளிப்கார்ட்டே எங்கள் ஏரியாவுக்கு வரவே மாட்டேங்குது. என்னென்னா, கேஷ் ஆன் டெலிவரி நல்லா நம்ம கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. பே பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது ஒழுங்காகவே கொடுக்க மாட்டேங்காங்க. இந்த சின்ன சின்ன பசங்க வராங்க, அந்த பசங்களுக்கு காசு தருமே தெரியாது. இப்போ ஒரு 18 வயசு பசங்க 20 வயசு பசங்க வராங்கன்னா அவங்களுக்கு அது பொறுப்பே இருக்காது. ஃபோன் போடுவாங்க, ஃபோன் நமக்கு வரலன்னா கூட என்னது நெட்வொர்க் கவரேஜ் இல்லைனா ஃபோன் எடுக்கல, ஒரு ஃபோன் போட்டுட்டு அவ்வளோதான் கேன்சல் பண்ணிட்டு போயிடுறானுங்க. என்னன்னே தெரில. இது என்னன்னா, கம்ப்ளைண்ட் தான் ரைஸ் பண்ணணும். நாளைக்கு போகிறாரு சாம், ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வருவார். இது நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்கு. எவ்வளோ வந்துச்சுங்க இந்த ட்ரெஸ்ஸு? ஆர்டர் போட்டது தான் தெரியும், அது பில்லை பார்த்தா எனக்கே தெரியும். இது பார்த்தோட எனக்கே ஆசை வந்துச்சு. அழகாக இருக்குது, நம்ம கூட வாங்கிக்கலாம் போல் அப்படின்ட்டு. வா, இது எஸ்டன் ஆகும் இவ்வளோ தூரம். நல்லா இருக்குல்ல? வா, ஆமாம், நேற்று தான் போட்டாங்க. இது வந்துச்சு. நேற்று போட்டது. அதெல்லாம் ஆர்டர் வந்தது. நேற்று நைட்டு போட்டால் காலையில் வந்துச்சு. எப்போ போடல, இன்னும் வந்து சேரல. இது நான் பார்த்துட்டு சரணா ஸ்டோர்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்களோ அப்படின்னு நினச்சேன். ஷாப்பீஸா? ஐயோ, ஷோபீஸ்மா உனக்கு நம்ம ஆச்சு. ஷோபீஸ் தானே இது பேர். ஷோபீஸ் இல்லையா? ஏய் காட்டுங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறது, இது மாதிரிதாங்க. எனக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கே எனக்கு கொஞ்சம் அலர்ஜி தான். இது அக்கா சைஸ் சொல்லியிருந்தாங்களே, 2.8 சைஸு. நல்லா இருக்கு. 2/8 நல்லா இருக்குல்லண்ணா. 5 ஸ்டார் ரிவ்யூ. அது நீ ஒத்து பார்த்துனா எப்படி உள்ள வெய்ய திருப்பி என்ன இருக்குன்னு பார்க்குறேன். அந்த பில்லை வெய்ய அதுலேயே. இதெல்லாம் நம்ம வெளிநாட்டு கொரியர் அனுப்புனா எப்படி இருக்கோ அப்படியே போகணும். அதனால அந்த இருக்கிற பில்லு எல்லாமே அப்படியே சேஃப்டியாக வைக்கணும். இது ஒன்று. அடுத்தது நம்ம ஒரு ட்ரெஸ் பார்க்கலாம்.
ஆனால் அந்த ட்ரெஸ் சூப்பர் மேக்ஸி கவுன். அது எவ்வளோன்னு அந்த லிங்க்கில் போய் பார்த்தா தெரியும். 500 நினைக்கிறேன்ல, பரவாயில்ல. வா, இது வந்து ஒரு சுடிதார் செட்டு. XL நல்லா இருக்குப்பா. எம்ப்ராய்டிங் இதெல்லாம் எவ்வளோ வந்துச்சு? ஆன்லைன்லேயே பெரிய சைஸுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. என்னங்க அதாவது பெரிய சைஸுக்கு சொல்கிறேன், வாங்கலாம். சிலது நல்லா இருக்காதுங்க, சில பேரோட லக்கு தான், ரிஸ்க் இருக்குது. அம்மா என் காசு கரியானது தான் மிச்சம் எனக்கு ஆன்லைனில். அதில் வந்து 2000 கிட்ட போயிடுச்சு. அதோட அப்போ ஆன்லைனே வேணான்னு ஒரு கும்பிடு போட்டேன். ஆனால் நம்ம ஒரு வால்பேப்பர் கூட வரல. இது பாருங்கள், எம்ப்ராய்டிங் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் டிசைன் நல்லா ஒர்க்கு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இது அந்த கலாங்கரி செட்டு மாதிரி இருக்குது எனக்கு. இந்த ஷால் செம்ம கட்டிங்களோட வந்திருக்கு. இதெல்லாம் அவங்க தைக்கணும். ஓ மை காட், ஷால் டேமேஜாக இருக்கிற மாதிரி இருக்கே. ஆமாம், ஷால் டேமேஜ் போட்டாங்க. இதோ பாருங்க, இந்த ஃபினிஷிங் அடிபட்டுச்சு. என்ன பண்ணுறது? இது ரிட்டர்ன் போட்டாலும் வேஸ்ட்டு தான். அக்காண்ட சொல்லிட்டு வராது. அக்காண்ட சொல்லி மடித்து தான் தைக்க சொல்லணும் அவங்கக்கிட்ட. நீ தைச்சிடு. இது ஆக்சுவலி மடிக்க மாட்டாங்க. இது முனையில் என்ன பண்ணிடுறாங்க பார்த்தியா, ஹீட் பண்ணி கட் பண்ணுவாங்க. சிஸ்டரில் ஹீட் கட்டரில் அதை வச்சு தான் கட் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்குறேன். சும்மா முனையில் கட் பண்ணிட்டு அது மாதிரி நல்லாயிருக்கும். இது பிரச்சனை தானே, இது அமுச்சு விட்டோம் வச்சுங்க, திருப்பி வராது. இது நாங்கள் அக்கா கிட்ட அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். இந்த ஷால் பார்த்தீங்களா எப்படி டேமேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதுதாங்க சொல்கிறது, ஆன்லைன் ஷாப்பிங்கெல்லாம் சில நல்லது சில லக்கு தான். அது அறிவே இருக்காது போல் அவனுங்களுக்கெல்லாம். காசு கொடுத்து தானே வாங்குகிறோம் நம்ம, சொல்லுங்கள், சும்மாவா தாங்க. அதனால தானே. ஆமாம், ஃபஸ்ட்டு நீங்கள் கடையில் வாங்குறது தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஆன்லைன்லேயே வேஸ்ட்டு தான். இப்போதான் பெரிய சைஸில் வாங்கிக்கிறேன். நான் சொன்னேன் இது மேலே இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு அடுத்தவங்க நம்பிக்கையை நம்ம ஏன் இது பண்ணணுன்ட்டேன். இது என்ன பண்ணன்னு தெரில, போங்க. அவங்கக்கிட்ட அமுச்சிட்டு தான் கண்டு அமுச்சிட்டு தான் முடிவு எடுக்கணும். அடுத்தது இந்த பார்சல். இது என்ன பண்ணியிருக்கணும்னா, இது கேஷ் ஆன் டெலிவரியா? எல்லாமே கேஷ் ஆன் டெலிவரி தான். இது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, எல்லாமே எந்த டெலிவரி, மணி டெலிவரி, பெய்ட் டெலிவரி. ஏன்னா நம்ம ஒன்று பிரித்து பார்க்க சொன்னாங்களா, அப்போ அது பிரித்து பார்த்துருந்தா அதெல்லாம் பிரித்து பார்க்கலையே. அந்த பையன் பிரித்து பார்க்க சொன்னால, அவன் சொன்னது அது கிடையாது, வேற இந்த ஜுவல்லா. ஏன்னா நர்சிங் இருந்ததுன்னா சூப்பராக இருக்குப்பா. இதுதான் நல்லாயிருக்கு. இது டேமேஜ் இல்லை. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு நெட்டு. இது நாட் இதுக்கு ஷால் பேண்ட்டு ஷால். இது ஒழுங்காக இருக்கா பார்க்கலாமா? நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது காட்டன், ஃபுல்லாக பியூர் காட்டன். அதுதான் நம்ம கடைக்கு போய் வாங்கி நம்ம எடுக்கும்போது அது வேறு. ஆனால் நம்ம லாஸ்ட் டைம் இட்டாலிக்கு அனுப்பும்போது 50,000 ரூபா பொருள் ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லை? மீஷோ. டேமேஜ் எதுவுமே இல்லை. நம்ம எங்கே வாங்கினோம்? லவ்லி தமிழ் சேனலுக்கு அழகு பொட்டிக்கில் வாங்கினோம். கிருத்திகா பொட்டிக், நம்ம கிருத்திகா பொட்டிக் கரெக்டு தான் அக்கா பேர், அங்கே வாங்கினோம். மீஷோ நிறைய மீஷோவில் தான் வாங்கினோம்லாங்க. அமேசானில் கொஞ்சம் வாங்கினோமா? இந்த ஃப்ளிப்கார்டு கொஞ்சம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் டீலருங்க, ஒரு டீலர் தான் எல்லா இடத்துலையும் போடுறான். ஆனால் இந்த மட்டும்தான் என்ன பண்ண. சரி, ஓகே, பார்க்கலாம். அது அக்கா எப்படி இருந்தாலும் ரிட்டர்ன் போட வேண்டாம் சொல்லுவாங்க, காசு வர மாட்டேங்குது. ஆமாம், அது ஒரு பிரச்சனை. அது நம்ம ஷாலை இதுக்கு கட் பண்ணி தைச்சாவே பெட்டர். அவ்வளோதான், வேறு வழி இல்லை. இது என்னது? அதுவும் விலையில் தான்.
ஆனால் இந்த கொரியர் எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கணும் பார்த்தீங்களாங்க, அதுதாங்க செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ இந்த டைம் வர சொல்கிறாங்க, வரவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஃபோனும் அடிக்க முடியல. மேடம் வீட்டில் இருக்கிறீங்களா? வீட்டில் தான் இருக்கிறோம். அப்புறமா வரணும்னு சொல்லிட்டு வரவே மாட்டேங்கிறாங்க கரெக்ட் டைமுக்கு. என்ன கொரியர் ரைட்டு 10:30 மணிக்கு வந்துடுறாங்க. ஆமாம், 11 ஆயிடுச்சு போய் வாங்க. நல்லா இருக்குல்ல இந்த வளையல்? நைஸ். காட்டுங்க வளையலே தெரியல. சரி, நியாயமாக இருக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் கிட்ட விற்கிறவங்க. வா நல்லா இருக்குப்பா இது. இந்த வளையல் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸ்டோன் வளையல். அவ்வளோதானே பார்சல் அவ்வளோதான். இதுவரை வந்தது இவ்வளோதான். நான் எத்தனை பொருள் நம்ம போட்டிருக்கேன் இது வரைக்கும்? 18 பொருளுக்கு மேலே போட்டிருக்கிறேன். இன்னும் வந்தது எத்தனை பார்த்தியா? வந்தது மொத்தம் 6 வந்திருக்குமா? 6 வந்திருக்கு. அவ்வளோதான் வந்திருக்குது. இன்னும் எவ்வளோ வர வேண்டியது தெரியுமா இருக்குது? இதுக்கே எங்களை ஒரு வழி பண்ணிட்டானுங்க கொரியர்காரங்க. நாளைக்கு ஏதாவது ஆஃபீஸ் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் என்ன பண்ண வேஸ்ட்டு. இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? நம்ம மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறோம். அதான் நம்மளை வச்சு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுட்டு போயினே இருப்பானுங்க. நம்ம எதுவும் சொல்கிறத வேஸ்ட் தான் எல்லாத்துலேயுமே. ஜியோ பாட்டில் ஒரு பாடு, அவர் வீடியோ போடுறேன் உங்களுக்கு, அப்போ தெரியும் உங்களுக்கு. ஜியோ பற்றி ஒரு வீடியோ போடுறேன், அப்போ பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இதை முடிச்சுக்கிறேன் வீடியோவை. நாளைக்கு போயிட்டு இதை பார்சல் இருந்தால் வாங்கிட்டு வந்து நாளைக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய்.